ஏர்போர்ட்ல சவுதி அரேபியன் அவங்களுடைய ஸ்லாங்ல பேசினா எப்படி இருக்கும், இமாராத்தி அவங்களுடைய ஸ்லாங்ல வந்துட்டு ஏர்போர்ட்ல எப்படி பேசுவாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன் ஜென்ரலா நம்ம பொதுவா ஏர்போர்ட்ல போன உடனே ஃபர்ஸ்ட் தேடுறது என்னது? செக்இன் கவுண்டர். இப்ப செக்இன் கவுண்டர் எங்க இருக்குன்னு நம்ம தேடுவோம். அங்க உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கிறோம். இதே ஒரு சவுதி அங்க போய் கேட்கிறாரு, அங்க உள்ள ஆபீசர், ஏர்போர்ட் ஆபீசர்ட்ட கேட்கிறாரு செக்இன் கவுண்டர் எங்க இருக்குன்னு. எப்படி கேட்பாரு? ஒயின் கவுண்டர் தஸ்ஜீல், ஒயின் கவுண்டர் தஸ்ஜீல். இதே இது இமாராத்தி கேட்கிறாருன்னா எப்படி கேட்பாரு? ஒயின் கவுண்டரல் புரூஸ். அவங்க தஸ்ஜில்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க? புரூஸ். அப்ப குழம்பிடக்கூடாது. ஒயின் கவுண்டரல் புரூஸ், ஒயின் கவுண்டர் தஸ்ஜில் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். செக்இன் கவுண்டர் எங்க அப்படிங்கறதா மீனிங். ஓகேங்களா? இதெல்லாம ஜென்ரலா வேற என்ன ஏர்போர்ட்டை நம்மளுக்கு தேவைப்படும்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்மள்ட்ட பேக்கேஜ் நிறைய இருக்குது, ஹேண்ட்பேக் லக்கேஜஸ் நிறைய இருக்குது. ஹவ் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அப்படிங்கறத வந்துட்டு சவுதி எப்படி கன்வே பண்ணுவாரு? ஷன்ததி ஜாயிதா, ஷன்ததி ஜாயிதா. எப்படி சொல்லுவாரு? ஷன்ததி ஜாயிதா. என்னுடைய லக்கேஜஸ் என்ன இருக்கு? நிறைய இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஷன்ததி ஜாயிதா. ஷன்தானா இன் ஜென்ரல் மீனிங் வந்து சூட்கேஸ். எப்படி சொல்லுவாங்க? ஷன்ததி ஜாயிதா. இதே இமாராத்தி எப்படி சொல்லுவாரு? ஹகீபதி ஒய்யி ஸகீலா, ஹகீபதி ஒய்யி ஸகீலா. இவங்க ஷன்தான் சொல்றதுல இவங்க எப்படி சொல்றாங்க? ஹகீபா. ஹகீபதி ஒய்யத் அப்படின்னா ரொம்ப வெரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். ஒய்யத். ஓகேங்களா? ஒய்யத் ஸகீலானா ரொம்ப ஹெவியா, மை பேக்கேஜ் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ஷன்ததி ஜாயிதா, ஹகீபதி ஒய்யி ஸகீலானாலும் குழம்பிடக்கூடாது. ரெண்டுமே என்ன மீனிங் தான் பண்ணுவாங்க? லக்கேஜஸ் நிறைய இருக்கு, லக்கேஜஸ் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேற என்ன தேவைப்படும்? வேர் இஸ் த போர்டிங் கேட்? போர்டிங் கேட் எங்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு சவுதி கேட்டா எப்படி இருக்கும்? போர்டிங் கேட் சவுதி எப்படி கேட்பாரு? ஒயின் பவாபத ஸுஊத், ஒயின் பவாபத ஸுஊத். பாபுனா நம்மளுக்கு தெரியும், ஜென்ரலாவே அரபிக் வந்துட்டு பேசிக்கா படிக்கிறவங்க தெரியும். பாபுனா கதவுக்கு சொல்லுவாங்க. பவாபா அதனுடைய பன்மை. ஓகேங்களா? பன்மைக்கு என்ன சொல்லுவோம்? பவாபா. ஒயின் பவாபத ஸுஊத். ஸுஊத்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்னதான் யூஸ் பண்ணுவாங்க? ஸுஊத்ங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. அப்ப எப்படி கேட்பாரு சவுதி? ஒயின் பவாபத ஸுஊத், போர்டிங் கேட். போர்டிங் கேட். அப்ப வந்துட்டு என்ன விலங்கு? நம்ம ஒயின் பவாபத ஸுஊத்னா போர்டிங் கேட் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு அப்படிங்கறது நம்ம வாங்கிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இமாராத் இதை கேட்கறத எப்படி கேட்பாரு? ஒயின் பவாப ரஈசியா, ஒயின் பவாப ரஈசியா. அவர் எப்படி கேட்டாரு? ஒயின் பவாபத ஸுஊத். போர்டிங் கேட்ட ஒயின் பவாபத ஸுஊத். இமாராத் எப்படி கேட்கறாரு? ஒயின் பவாப ரஈசியா. ரஈசினா ஹெட் கேட், மெயின் கேட்டுக்கு நம்ம பொதுவாக சொல்றது. ஆனா இவர் என்னதான் மீன் பண்றாரு? ஒயின் பவாபத ரஈசி அப்படின்னா போர்டிங் கேட் தான் என்ன பண்றாரு? மீன் பண்றாரு. ஓகே. வேற என்ன தேவைப்படும் ஜென்ரலா? ஃபிளைட் எப்ப எடுப்பாங்க? எப்படி கேட்போம்? ஃபிளைட் எப்ப எடுக்க போறாங்க, டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் நம்ம கேட்கிறோம். உதாரணத்துக்கு when will the flight departure, எப்ப டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கறது ஒரு சவுதி கேட்டா எப்படி கேட்பாரு? மத்த தக்லா الرحله, மத்த தக்லா الرحله. தக்லானா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு, ரஹ்லானா டிராவல். அவங்க எப்படி கேட்பாங்க? மத்த தக்லா الرحله, எப்போ வந்து டிராவல் ஸ்டார்ட் ஆக போறதுன்னா நம்ம தப்பா இது புரிஞ்சுக்கணும். எப்படி என்னதான் புரிஞ்சுக்கிறேன், என்னதான் மீன் பண்றாரு அவர்? மத்த தக்லா الرحله, ஃபிளைட் எப்ப எடுப்பாங்க? when will the flight get departed, எப்ப டிபார்ச்சர் ஆக போகுது? மத்த தக்லா الرحله. இமாராத்தி எப்படி கேட்பாரு? மத்த இப்தா தயரான். எப்படி கேட்பாரு? மத்த இப்தா தயரான். தயரான் அப்படின்னா ஃபிளைட். ஓகேங்களா? அவர் டைரக்டா ஃபிளைட்னே சொல்றாரு. மத்த இப்தா தயரான். மத்த இப்தா தயரான் அப்படின்னு சொன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு மீனிங். எப்ப வந்துட்டு ஃபிளைட் புறப்பட போகுது. மத்த இப்தா தயரான். அவர் எப்படி கேட்டாரு? மத்த தக்லா الرحله. ரெண்டுமே என்னதான் மீன் பண்றாங்க? ஒண்ணுதான். எப்ப டேக் ஆஃப் ஆக போகுது ஃபிளைட் அப்படிங்கறத மீன் பண்றாங்க. வேற என்ன தேவைப்படும் ஜென்ரலா ஏர்போர்ட்ல? ஐ நீட் ஹெல்ப், எனக்கு வந்துட்டு உதவி தேவைப்படுது. ஒரு சவுதியா இருந்தா எப்படி கேட்பாரு? அபகல் முசாஅதா, அபகா முசாஅதா, அபகல் முசாஅதா, அபகா முசாஅதா. எப்படி கேட்பாங்க? அபகா அப்படின்னா எனக்கு தேவைப்படுது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திருந்தோம். எஜிப்ஷியன் எப்படி கேட்டாங்க? ஐஸ், ஐ நீட், ஐ வாண்ட். இவங்க எப்படி கேட்கறாங்க? அபகா, அபகா முசாஅதா, எனக்கு என்ன வேணும்? ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது. இதே இமாராத் எப்படி கேட்பாரு? அன் அஹ்தாஜ் முசாஅதா, அன அஹ்தாஜ் முசாஅதா. ஹாஜா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தேவை. அஹ்தாஜ்னா எனக்கு தேவைப்படுகிறது, நான் தேவையுடையவனா இருக்கேன். அஹ்தாஜ் அல் முசாஅதா, எனக்கு உதவி தேவை அப்படிங்கிறது. இவங்க எப்படி சொல்றாங்க? அன் அஹ்தாஜ் முசாஅதா. அவர் எப்படி சொன்னார் சவுதி? அபகல் முசாஅதா, அபகா முசாஅதா அப்படின்னு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்வர்சேஷன்ல இருந்து ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல கொஸ்டின் பிங்க் பண்ணுவோம். இது கரெக்டா உங்களை யார் ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதனுடைய சேனலுடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் பயோல மென்ஷன் ஆயிருக்கு. அதுல போய் வந்துட்டு கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson.